அபர்ணா, என்ன மாம், என்னாச்சு? எதுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? என்னது இது? என்னது இது? அப்பன்னா ரியல் அந்த அரை மணி நேரம் ஆகுது, அது தெரியாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. இதுதான் நீ ப்ராஜெக்ட் பாத்துக்கிற லட்சணமா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுமே நான் மது கிட்ட ப்ராஜெக்ட ஒப்படைச்சேன். அத சண்டை போட்டு வாங்கினியே, இப்ப என்ன ஆச்சு? இப்ப நீங்க இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? சொல்ல அபர்ணா. நீ பண்ண காரியத்தினால இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே 50 crores லாஸ் ஆயிருக்கு. இன்னும் மொத்த வேலையும் முடியறப்போ எத்தனை crores லாஸ் ஆகுமோ? உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. விடுங்க ஆண்டி, அவங்க விவரம் தெரியாம அப்படி பண்ணிட்டாங்க. நீங்க திட்டுறதால சரியாக போதா? பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. ஏய், என்ன நான் அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா? ஏதோ இந்த ப்ராஜெக்ட நான் சண்டை போட்டு வாங்கிட்டேன், அதுக்காக தான் நீ பண்ண தப்ப ஏன் தலையில சுமந்துக்கிட்டு அமைதியா இருக்க? நீ ப்ராஜெக்ட ஓகே பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கம்மி ரேட்ல கோட் பண்ணிருக்க. அத சமாளிக்கிறதுக்கு நான் சில சேஞ்சஸ் பண்ணி சமாளிக்க முடியாம இன்னைக்கு குற்றவாளியா வந்து நிக்கிறேன். உண்மையாவே இந்த 50 கோடி ரூபாய் லாஸ் உன்னாலதான். யாரு 3 வருஷமா முக்குன்னு முக்கியம் இந்த ப்ராஜெக்ட எடுக்க முடியாம நான் அசால்ட்டா இந்த ப்ராஜெக்ட ஓகே பண்ணனே, என்னாலயா 50 கோடி லாஸ்? இந்த ப்ராஜெக்ட நடக்க விடாம பண்றதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி இத ஸ்டாப் பண்ண பார்த்தேன். விஷ கிருமி கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சனே, என்னால 50 கோடி ரூபாய் லாஸா? அப்படி என்னாலதான் 50 கோடி ரூபாய் லாஸ்னா நாளைக்கே எங்க அப்பா கிட்ட சொல்லி டிரான்ஸ்பர் பண்ண சொல்லிடுறேன். வாமா என் லண்டன் பணக்காரி, இந்த 50 கோடி ரூபாய் லாஸ் எங்க அம்மாவுக்கு ஜஸ்ட் 500 rupees மாதிரி. அவங்க காசுக்காக இவ்ளோ சத்தம் போடல. ஜிபிஎன் குரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது உன்னால சின்னதா ஒரு கீறல் விழுந்துருச்சு. அதை என் அம்மா சாதாரணமா சரி பண்ணிடுவாங்க. உன்னோட பணத்திமிரெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. அப்படி போடு, அதானே. அதுல பாதாளத்துல தள்ளி விட்டாலும் தட்டாம் பூச்சை புடிச்சுக்கிட்டு மேல வந்து தம்ஸ் அப் சொல்றவளாச்சே, என் பொண்டாட்டி கிட்ட நடக்குமா? என்ன எதுவுமே பேசாம பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? குட் ஸ்பீச் அப்பன்னா. அதான் அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன்.
ஏன்னா இங்க என்ன பிரச்சனை ஆரம்பிச்சதோ அத அழகா மாத்தி இப்ப மொத்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான்ல. என்னால ஜிபிஎன் குரூப் மான மரியாதைலாம் போயிடுச்சுன்னு மாத்திட்டல. பரவாயில்ல, இத நான் ஒரு சவாலாவே ஏத்துக்கிறேன். மது, அவதான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறா, நீயும். இல்ல ஆண்டி, எப்ப என்னால இந்த குடும்ப மானத்துக்கு ஒரு கலங்கம் வந்துச்சுன்னு வார்த்தை வந்துச்சோ அத சரி பண்றதுதான் இந்த வீட்டு வருங்கால மருமகளா நான் உங்களுக்கு தர மரியாதை. ஹே, இந்த பார், தமிழ்நாட்டுல போன அவமானத்தை லண்டன்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து சக்சஸ் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்ட் ஜிபிஎன் குரூப்னா யாருன்னு ப்ரூவ் பண்ணல. நான் சித்ரா தேவியோட மருமக இல்ல. கேக்குறதுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு, அது நடக்கணுமே. நடத்தி காட்டுறேன். அப்படி அது நடக்கலனா? கண்டிப்பா நடக்கும். நடக்கலனா என் பொண்டாட்டி காரணம் இல்லாம கார்னர் பண்ண மாட்டாளே. பிளான் பண்ணிட்டா வெயிட் பண்ணி கேட்போம். ஐ மீன், நீ சித்ரா தேவி மருமகன்னு ப்ரூவ் பண்ணலன்னா இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அபர்ணா, என்னாச்சு உனக்கு? மா, சவால்னு வந்ததுக்கு அப்புறம் நானும் சித்ரா தேவி பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. அதுதானமா உங்களுக்கும் பெருமை. நீ சொல்லு மது, உன்னால லண்டன் ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ண முடியலன்னா நீ இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அபர்ணா, அபர்ணா, முடியாதுங்கிறது என் அகராதிலே கிடையாது. லண்டன் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு சப்ப மேட்டர். இருந்தாலும் நீ சொல்ற சவால நான் ஏத்துக்கிறேன். என்னால சக்சஸ் பண்ண முடியலன்னா நான் ரிஷிய மறந்துடுறேன். லண்டன்லே தங்கிடுறேன். திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டேன். ஆனாலும் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லு மது, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசையை நிறைவேற்றுறது தானே கவர்மெண்டோட கடமை. இங்க நான் தான் கவர்மெண்ட். சொல்லு, என்ன வேணும்? சப்போஸ் நான் ஜெயிச்ச பின் உன்னை ஜெயிச்சு சித்ரா தேவி மருமகன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீ சித்ரா தேவியோட மகளா இருக்கிறதுக்கு தகுதி இல்லங்கிறத, ஆண்டிக்கு அப்புறம் இந்த வீட்ல அதிகாரம் பண்ற எல்லா உரிமையும் எனக்கு தானு நீ ஒத்துப்பியா? நாசமா போச்சு. பதிலுக்கு அவ ஒரு லாக்க போட்டாலே. ஃபர்ஸ்ட் அதை நீ ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது பதில் இல்லையா அபர்ணா? சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டா இந்த வீட்ல நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். ஏய், ஏய், ஏன் மது, நீ வா. அதான் பேசி முடிச்சிட்டல, திரும்ப திரும்ப இதுக்கு சண்டைக்கு போற.
வா வா. போயிடு. போடி. துர்கா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இப்ப புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் காவேரி பிரச்சனை சால்வ் ஆச்சு. செகண்ட், மது பேக்கப் ஆகி லண்டனுக்கு போறான். அவ ரிட்டர்ன் வரத்துக்குள்ள ரிஷி மாமா ஐ லவ் யூ உன்னை சொல்ல வைக்கல. நான் ரிஷி இல்ல. கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. மது லண்டன் போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி உங்களால வெறுத்து ஒதுக்க முடியுது? வீணா கற்பனைய வளர்த்துக்காம மதுவோட கல்யாணம் ஆன உடனே எந்தெந்த ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணுங்க. இந்த ரிஷி உன்னை சுத்தி சுத்தி வர லவர் பாய தானே தெரியும். இனி வில்லனா பார்க்க போறேன். நான் சொன்னத எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்தெந்த ஊருக்கு போறத பத்தி நான் முடிவு பண்ணிட்டேன். பட் மது கூட இல்ல, உன் கூட. நீங்களும் என்ன பயந்து நடுங்கிற வேலைக்காரியா தானே பாத்திருப்பீங்க. இனி பயப்படாம புளிய அடிச்சு விரட்டின தமிழ்ச்சியா என்ன பார்க்க போறீங்க. உங்களுக்கும் மதுவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு எனக்கு தெரியும். அதுதான் எல்லாருக்கும் நல்லதும் கூட. உடனடியா ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன இன்னைக்கு யாரையுமே காணோம்? ஆஹா, அத்தை உட்கார்ற இந்த சீட்ல ஒரு நாளாவது நம்ம உட்கார்ந்து பார்த்துருவோம். இந்த சீட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். அம்மாடியோ, என்ன சுகமா இருக்கு. நாங்களும் கால் மேல கால் போடுவோம்ல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த இம்சை ஏன் இப்ப கால் பண்ணுது? கால் எடுக்கலன்னா விடாம கால் அடிச்சு தொந்தரவு பண்ணுவானே. சரி, என்னன்னு தான் கேட்போம். சொல்லு பயங்கரம். பாஸ், உங்க ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கிட்டையும் ஓவரா பேசி வாங்கி கட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். ஓ, ஆஹா, சந்திராஷ்டமமா? சும்மாவே நம்ம வாயில வாக்கு சரியில்லை, இதுல சந்திராஷ்டமம் வேற. இன்னைக்கு வாயே தரக்கூடாதுப்பா. அப்படியே சாஞ்சு பார்ப்போம். ஆஹா, என்ன சுகமா இருக்கு. ஆஹா, அட என்ன ஒரு ஸ்டைலு, கால் மேல காலு. கலக்குறாரே. அண்ணே, அண்ணே, உங்களை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரி தோணுது. டீ கொண்டு வரட்டா? இதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வழியை நம்ம பாத்துக்கணும்.
உங்க ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கிட்டையும் ஓவரா பேசி வாங்கி கட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். டீ ரொம்ப சூடா இருக்கா? அதான் வலி தாங்க முடியல. ஆத்தி மீடியம் சூட்ல கொண்டு வரியா? ஏதாவது திட்டு வரன்னு பார்த்தா சரியான லூசா இருக்காரே. சரிண்ணா. சுக்க வச்சுட்டாலே. ஒண்ணும் வேலைக்கே ஆகலையே, என்ன பண்ணலாம்? ஐயோ, இன்னைக்கே பார்த்து நமக்கு சந்திராஷ்டமம் ஆயிடுச்சு. இல்லனா இவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணிருப்பனே. ஐயோ சுடுதே அம்மா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பட்ட இடத்துல படுங்கிறது தானே. சுகர் கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டு கொண்டு வரியா? என்ன பண்றது? என்ன பாக்குற? உனக்கு சூடு சொரணையே இல்லையா? நான் தெரிஞ்சதானே உண்மையில டீயை ஊத்துனேன். உனக்கு கோவமே வராதா? இப்ப எப்படி கோவத்தை வர வைக்கிறேன்னு பாருங்க. வீட்டு மாப்பிள்ளையா எந்த வேலைக்கு போகாம தண்டமா உட்கார்ந்து தானே சாப்பிடுற. உனக்கு எப்படி கோவம் வரும்? பொண்டாட்டி கையால தினமும் அடி வாங்குற உனக்கு சூடு சொரண ரோஷம்லாம் எப்படி இருக்கும்? இவ்ளோ கேவலமா திட்டியும் கோவமே வரல. இப்ப என்ன பண்றது? அழகான அறிவான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி இருக்கிற அந்த தேனு பின்னாடி சுத்துறியே, நீ எல்லாம் மனுஷனா? தேனை பத்தி பேசுன உன் பல்ல கட்டிடுவேன். என்னாச்சு? ஏன் அடிக்கிறீங்க? நான் எப்பமா அடிச்சேன்? எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க. என்னது சொல்லி அடிக்கிறதா? சந்திராஷ்டமம் வேலைய காமிச்சிருச்சு.